ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அக்டோபர் 31 எபிசோடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த கல்யாண மாலை டாஸ்க் அதுதான் போயிட்டுருக்கு. நான் கல்யாண மாலைன்னே பேர் வச்சுட்டேன் அந்த டாஸ்க்குக்கு. ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பேரை பற்றி நம்ம அதில் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, தர்ஷிகா வந்து பொண்ணை வச்சுட்டு பையன் கேட்பாங்க. அதை ஜெஃப்ரி பவியும் கேட்பாங்க. அதாவது ட்ராவல் பண்ணிட்டே இருக்க பையன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து லாரி டிரைவர் இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து சுனிதாவை வந்து பொண்ணை வச்சுட்டு வந்து தீபக் கேட்பார், பையன் கேட்பார். எங்கள் பொண்ணு கஷ்டப்பட்டு தமிழ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனாக வேணும். ஆனால் மேக்கப் போடுறதுக்கு 3 கோடி செலவாகும். கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவான பொண்ணு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சும்மா கலாய்ச்சி விட்டுருவாரு தீபக்கு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு வந்து அதான் விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு கவிதை சொல்ல சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. அந்த ஸ்பாட்லேயே கவிதையும் சொல்லுவாங்க சுனிதா. அது நல்லாவும் இருக்கும். அது என்னவோ சொல்லுவாங்க, நம்ம காலையில் யூஸ் பண்ணுறது ப்ரஷ் எப்பயுமே எனக்கு வந்து வீக்கெண்டில் வர ஒரு மேலே க்ரஷ் வந்துருச்சு எனக்கும் ஃப்ளோவில் க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு பொண்ணு கேட்பாங்க. விஷாலும் வந்து சத்யாவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து ரஞ்சித்தும் தீபக்கும் வந்து கேட்பாங்க, பொண்ணு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, விஷால் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து கலையை நேசிக்கிற மாதிரியே வரப்போகிற பொண்ணையும் நேசிப்பார், ஆல்ரவுண்டரு, எல்லாமே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் வந்து சௌந்தர்யா கேட்பாங்க, உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டால், கோவம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தர்ஷிகா கேட்பாங்க, உங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லையானா, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, அப்படி அப்படியே ஒத்துக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, பொண்ணு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுலேயே எல்லாமே வந்துடும். பொண்ணு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வேறு யாரோ கூட கேட்பாங்க, அப்போ ஹஸ்பண்ட் அப்படிலாம் வராங்களே, இப்போ அது உங்களுக்கு ஓகேவானா, இதில் என்ன ஹவுஸ் ஹஸ்பண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே எல்லாரும் வேலை செய்ய வேண்டியதா, எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து சமைக்க வேண்டியது ஒன்றா வீட்டு வேலை செய்ய வேண்டியதில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸ்போர்ட்டிவாக பேசின மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி உள்ளே போனால் தானே தெரியும். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து சௌந்தர்யா தான் காமெடி. சௌந்தர்யாவுக்கு வந்து பொண்ணு கேட்பாங்க. யார் கேட்பாங்கன்னா வந்து இவங்க சத்யாவும் ஜாக்லினும் தான் வந்து சௌந்தர்யா வந்து பொண்ணை வச்சுட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து பையன் கேட்பாங்க. சத்யாவும் ஜாக்லினும் தான் வந்து கேட்பாங்க, பையன் கேட்பாங்க. எங்கள் பொண்ணுக்கு யார்கிட்டயுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது, யூனிக்கான விஷயம் அப்படின்வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அந்த வாய்ஸ் தான். ஏன்னா 2 வாய்ஸில் பேசுவாங்க எங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வாய்ஸே மாற்றி மாற்றி பாட்டு பாடும்போது 2 மாடுலேஷன்லேயே மாற்றி மாற்றி வரும். ஒன்று சாஃப்ட்டாக வரும், ஒன்று ஹார்டாக வரும் அந்த வாய்ஸு. அது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி அது காமெடியாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். அப்போ வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க சௌந்தர்யா பற்றி, எங்கள் பொண்ணுக்கு ஒரு அந்த யூனிக் வாய்ஸ் 2 வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து என்னென்னா எங்கள் பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், க்ளீன் பண்ண விடணும், குக் பண்ண விடணும் அப்படின்னும்போது ஜெஃப்ரி சொல்வார், எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ண விடணும் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினாக கேளுங்க, இல்லைனா பிச்சிருவேன் அப்படின்னு அவங்க 2 வாய்ஸும் மாற்றி சொன்னது வந்து நல்லா இருந்தது. அதான் அந்த ஒரு சாங் கூட பாடுவாங்க, இந்த வாய்ஸில் சாஃப்டாக ஒன்று, அந்த யூனிக் வாய்ஸில் ஒன்றும் பண்ணுவாங்க. அது நல்லா தான் இருந்தது காமெடியாக பார்க்க. இதெல்லாம் நல்லா தான் சௌந்தர்யா பண்ணுறாங்க. இதே மாதிரி டாஸ்க்லேயோ இல்லை கேமுமே கொஞ்சம் ஃபேராக ஆடினா நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்க இப்போ கொஞ்சம் வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஜாக்லினுக்கு இப்போ கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி பழைய மாதிரி இவங்க 2 பேரும் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு 2 பேருமே எப்படி சுனிதா அன்ஷிதா வந்து அவங்க ஃபேவரட்டிசம் காட்டுறாங்க, எது குரூப்பிசம் காட்டுற 2 பேர் இருந்தாலும் அந்த ஒரு க்ளோஸ் இருக்குது 2 பேருக்குள்ளேயே, ட்ரஸ்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி தர்ஷிகா பவித்ரா அப்படி இருக்காங்க. இங்கே வந்து அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜாக்லின் காட்டினாலும் வந்து சௌந்தர்யா அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ அகெயின் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல கேம் பிளே கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. அதாவது சௌந்தர்யா ஃபேர் கேம் ஆடனா ஓகேங்களா, ஜாக்லினும் வந்து நிஜமாவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 பேருக்கும் நடுவில் நல்ல பாண்டிங் இருந்தால் இவங்க 2 பேரோட கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் கைஸ் எப்படி போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து நேற்று அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண டாஸ்க் ஆகட்டும், இப்போ இந்த கல்யாண மாலையில் கூட ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை பற்றி சொன்னது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது 2 பேரும் பழைய மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் கேமும். பட் ஆனால் அந்த குரூப்பிசம்லாம் சொல்லலை, ஃபேவரட்டிசம்லாம் சொல்லலை. ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போய் கேம் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஒரு சாஞ்சிக்கு ஒரு தோல் கிடச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரஸ்ட்டாக 2 பேருமே வந்து அந்த கேமை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது கைஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித், விஷால் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனந்தி இவங்க முத்து வந்து சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருந்தது. முத்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், முத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
முத்துக்கு வந்து சொன்னது என்னன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மான்னு அவரு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பேசினா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் தான் வந்து அவர் சொன்னாரு. அந்த அளவுக்கு தமிழ் வந்து எங்க பையனுக்கு வந்து நல்லா வரும். சூப்பரா தமிழ் பேசுவாரு, டிபேட் பண்ணுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு எல்லாமே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. தீபக்கும் ஜாக்லினும் தான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க பையன் வந்து அ யா ஹர்ட் பண்ணாம இருக்கணும்னு சொல்வாருங்களா, அது மாரி அவர் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. அதாவது நெறைய பேசுவாரு, ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஆனா, திட்டுறது தெரியாம திட்டுவாரு. அப்படிங்கிற அந்த வஞ்ச புகழ்ச்சிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சேர்த்து வச்சு ஏன்னா இவரு மட்டும் சும்மா இல்லையே, ஜாக்லின கலாய்ச்சாரு இல்லையா முத்து. இப்ப ஜாக்லின் வந்து அத பண்ணுவாங்க. ஸோ, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. இது எல்லாமே ஃபன் டாஸ்க்கா அது நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அதான் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அ அதாவது கன்டினியூஸா பேசிட்டே இருக்காரு இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்லின் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அ அதுக்கப்புறம் பாய்ஸ் சைட்ல எல்லாம் 4 பேரும் நிப்பாங்க. தீபக், விஷால் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னா, ஏதாவது சாப்பாடு ஊட்டணுன்னும்போது சாப்பாடோட சேர்த்து அன்பையும் சேர்த்தே ஊட்டுவாரு அப்படின்னு. அது மட்டும் பேச்சு மட்டும் இல்லாம குணத்திலயும் நல்லாவே பார்த்துக்குவாரு. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அவர் என்னென்ன பண்றாரோ, அத வந்து டைரக்ட்டா எல்லாத்தையுமே டைரக்ட்டாவோ மீன் பண்ணுவாங்க. நல்லா தான் இருந்தது. டீசென்ட்டா கொஞ்சம் கலாய்ச்ச மாரி இருந்தது. ஆனா நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண கலாய்ச்சது தான் நல்லாருக்குங்க. அருண வந்து விஷாலும், தர்ஷிகாவும் தான் வந்து அருணுக்கு பொண்ணு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க. அருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போன BB7ஓட வின்னர் அர்ச்சனா போல இருக்கு. அப்போ அர்ச்சனாவ வந்து எல்லா இடத்துலயுமே அருண வந்து அடுத்த மாசம் கல்யாணம்னு வேற அருண் சொல்லியிருக்காரு போல. அது அந்த பொண்ணு தானா நம்மளுக்கு தெரியாது. உள்ள ஆனா எல்லாரையும் இன்வைட் பண்ண மாரி நம்மளுக்கு நான் பார்த்தேன் நானு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து அர்ச்சனா பத்தி பேச்சு வந்தாலே அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே வெக்கமா வந்துருதுங்க அவருக்கு. மேபி நிஜமாவே பொண்ணு அவங்க தானான்னு தெரியல. ஆனா வெளில அவங்க வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. ஆனா அருணுக்காக சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ண சொல்லிலாம் கேட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில உள்ள அடிக்கடி அவங்க பேர் அடிபடுது அர்ச்சனான்னு. ஆனா டைரக்ட்டா அர்ச்சனான்னு சொல்லல. இப்ப இதுலயுமே வந்து அருணுக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அந்த பக்கம் 7 இந்த பக்கம் 8 அப்படின்ற மாரி இந்த குரு 7, 8லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த 7 சீசனையும், இந்த 8 சீசனையும் சேர்த்து வச்சு அந்த மாரி பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னது நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. BB7ஓட வின்னர், அப்புறம் இங்க BB8 கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க தர்ஷிகா சூப்பரா, "ஒரு வேளை எங்க பையனுக்கு பிரச்சனை வந்தா, அப்படி எது சொல்லுவாங்கல்ல அர்ச்சனா, அது எனக்கு வரல. நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆ ஆ உஷ் இப்படி சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க? அப்படி சொல்லுவாங்கல்ல. அர்ச்சனா அவங்க போன சீசன் மாயா சீசன்ல. அதுதான் மாஸ்டரா இதுவா இருக்கும். ஆ செம்மையா இருக்கும் இல்லைங்களா? அந்த சீசன் ஃபுல்லாவே அந்த மீம்ஸ் தான் போச்சு. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த இது. அப்படி இருக்கிற நானும் அர்ச்சனா ஃபேன் தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து அந்த மாரி பொண்ணு தான் எங்களுக்கு வேணும். எங்க பையனுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அப்படி சொல்ற பொண்ணு தான் வேணும். அப்படின்னு சொல்ற இடத்துல ஆப்வியஸா அர்ச்சனான்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆனந்தி. ஆனந்திக்கு பொண்ணு கேட்கும்போது சுனிதா தான் வந்துவாங்க. ஏற்கனவே சொல்ல வேணாம். அவங்க தான் அந்த ஐவர் அணியில இருக்காங்களே. அப்போ வந்து எனக்கு கேட்டா அது மூவர் அணின்னு தாங்க சொல்லணும். ஐவர் அணிலாம் இல்லங்க. அவங்க வந்து சுனிதா, அன்ஷிதா கூட வந்து அப்பப்போ போய் ஆனந்தி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க தேவைப்பட்ட தர்ஷிகா, பவித்ராக்கோ போவாங்க. இல்லன்னா இந்த சைட் போவாங்க. ஆனா, அங்க இருக்கிறது ஸ்ட்ராங்ன்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா, அன்ஷிதா தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது. ஆனா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கொஞ்சம் அவங்க வந்து அது வெளியில தெரியிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேவரிசம் பண்றது வெளில வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்ப அந்த இடத்துல ஆனந்திய பத்தி சுனிதா பேசும்போது சொல்லவா வேணும்? நல்லாவே சூப்பரா பேசுவாங்க. எங்க பொண்ணு வந்து ஆடுவாங்க, பாடுவாங்க, டிபேட் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்ற இடத்துல முத்து வந்து என்ன சொல்லுவார், பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறது மட்டும் இல்ல, மத்தவங்க பேசுறத கேட்கவும் செய்வாங்க அப்படின்னு. அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல சண்டை வரும்போது போய் சரி பண்ற இடத்துல மத்தவங்களோட மைண்ட்ல இருந்து அத வந்து எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கேம ப்ளே பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ ஜாக்லினுக்கு அவர் சொன்ன விளக்கமும், ஆனந்திக்கு அவர் சொல்ல விளக்கமும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து ஆடுவாங்க, பாடுவாங்க அப்படிங்கும்போது ஆனந்தி அப்படியே பாடிக்கிட்டே வந்துருவாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்ததுங்க. இந்த டாஸ்க் ஓரளவுக்கு க்யூட்டா, ஜென்யூனா, கைண்டா தான் போச்சு. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நிஜமாவே யாரெல்லாம் ஜோடி சேருவாங்கன்னு நம்ம வந்து சீசன் முடியும்போது தான் பார்க்கணும். இந்த மாரி டாஸ்க் வச்சது மூலியமாவே வந்து என்னமோ பிக் பாஸ் வந்து கன்டென்ட் குடுக்கறதா நெனச்சாலும், நிஜமாவே அங்க உள்ள ஒரு லவ் கன்டென்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.